மயிலாடுதுறையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சீர்காழி சட்டமன்ற தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை பார்ப்போம். டெல்டா என்று சொன்னால் இன்னைக்கு பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் நிறைந்த பூமி. அந்த பூமியில இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து இந்த இயற்கை சீற்றம் வருகின்ற பொழுது அதை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். புயல் வெள்ளம் எது வந்தாலும் உங்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, மீனவ நண்பர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். மீனவ நண்பர்களுக்கு நிறைய திட்டம். மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த நிதியை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார். யார் தாரவாத்து கொடுத்தது? திரு கருணாநிதி. திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது திமுக. இன்றைக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் பேசுறார். இன்னொரு கருத்தை சொல்றார். நாங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது, கச்சத்தீர்வை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தீர்கள். அந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கச்சத்தீவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த மீனவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத கட்சி திமுக கட்சி. இதே இன்றைக்கு பேசுகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது திமுக. புயல் வெள்ளம் எது வந்தாலும் உங்களை கண்ணை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு, மீனவ நண்பர்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். மீனவ நண்பர்களுக்கு நிறைய திட்டம். மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த நிதியை உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.